ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த பாம்லேண்ட். இங்கே பார்க் பண்ணி இருக்கிற வாகனங்கள் உங்களுக்கு பார்க்க தெரியும். இது என்ட்ரன்ஸில் எப்படி நிறைய நிகழ்வுகளும் நடக்குது. இப்போ நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறதுக்குரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு முதல் என்ட்ரன்ஸில் நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல பே பண்ணணும். இதுதான் அந்த பே பண்ணுற இடம். இதில் நாங்கள் எங்களுக்குரிய ஓன் பாஸ்கெட்டை இதில் போயிட்டு நாங்கள் பே பண்ணிவிட்டு ஓன் பாஸ்கெட்டை எடுத்துக்கொண்டு ஃபீல்டுக்கு போக வேண்டியதான். இதுதான் அந்த ஸ்ட்ராபெரி பாம் ஃபீல்ட். இந்த ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுற இடத்துல எல்லாருமே ஸ்ட்ராபெரியை தங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடுங்கி சாப்பிட்டு கொண்டு பாஸ்கெட்டுகளுக்குள்ளேயும் நிரப்பிக்கொண்டு இருக்கணும். பிக் பண்ணி கொண்டு நாங்கள் ஸ்ட்ராபெரி எங்களோட பிக் பண்ணுற பாஸ்கெட் எல்லாம் நிரப்பி முடித்த பிறகு நாங்கள் ஃபோட்டோக்களையும் சில வீடியோக்களையும் எடுத்துக்கொண்டிருந்தோம். சின்னாக்கள் எல்லாரையும் சேர்த்து ஃபன்னாக வீடியோக்களும் எடுத்து நல்ல வடிவாக என்ஜாயாக நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக்கிங்கை செய்து கொண்டிருந்தோம். ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறதுக்கு 3 பேருக்கு ஒரு பாஸ்கெட், பெரிய பாஸ்கெட் எடுக்கலாம். நாங்கள் 3 ஃபேமிலி வந்ததால் 3 பாஸ்கெட் எடுத்த நாங்கள். ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அந்த 3 பாஸ்கெட்டுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவாக 4வது ஆள் இருந்தால் அவைக்கு $10 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். அப்படித்தான் நாங்கள் பே பண்ணினாங்கள். இப்படித்தான் இந்த ஸ்ட்ராபெரியை பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே தான் நிறைய பழங்கள் இருக்கும். சைட்டில் இருக்கிற பழங்களை நாங்கள் பிடுங்காமல் நடுவில் இருக்கிற பழங்களாக பார்த்து பிடுங்கணும். எங்களுக்கு இந்த சம்மர் வந்தாலே ஒரு மஸ்ட் விசிட்டாக இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் இருக்கும். ஏன்னா எங்களோட சின்னாக்கள் 2 பேருக்கும் நல்லா பிடிக்கும் ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்சைட் இலைக்கு கீழே அப்படியே சூப்பராக எல்லா இடத்துலையும் நல்ல நிறைய கொத்தாக ஸ்ட்ராபெரி பழம் இருக்குது. எவ்வளவு வேண்டுமானாலும் தாராளமாக பிடுங்கி இங்கே சாப்பிடலாம். இருந்தது, சிலது நல்லா இருந்தது. ஆனால் ஃப்ரெஷ் அண்ட் பழம் பண்ணபடியாக நாங்கள் பிடுங்கி சாப்பிடக்க நல்ல சூப்பராக இருந்துச்சு. இனிப்பும் நல்ல இனிப்பாயும் இருந்துச்சு. நல்ல ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. பிடுங்குற பழங்கள் எல்லாம் நல்ல இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க எப்படி சூப்பராக ரெட்டாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ் ஜூஸியான நல்ல ரெட் கலர் பழங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுதா? பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இப்படித்தான் ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைட் க்ரீனாக இருக்கிறது தான் அந்த காய். இந்த காய் இப்படி குட்டி குட்டியாக பிறகு இப்படி பிக்காக வளர்ந்து ரெட் கலராக நல்ல டார்க் ரெட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி நல்ல ரெட் கலராக சூப்பரான ஜூஸியான ஸ்ட்ராபெரி பழங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இப்படி ரெட் கலராக நல்ல ஸ்ட்ராபெரி எல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும், சூப்பராக இருந்துச்சு. இதுகளெல்லாம் பிடுங்கி முடிச்சுட்டு நாங்கள் இந்த இடத்துலையே ஒரு கோழிகளுக்கு கூடொண்டு போட்டு அதுக்குள்ளே கோழிகளை வளர்க்கினோம். அப்போ அதில் போய் பார்த்தோம், அது முட்டைக்குரிய கோழிகள் இருக்கினோம், சேவலும் இருக்குது. இதெல்லாம் சின்ன குட்டி ஆக்கள் என்ற மகனும் மகளும் நல்ல வடிவாக பார்த்துச்சினோம். அதை விட வேறு இங்கே ஸ்ட்ராபெரி பிக் பண்ண இந்த
ஆட்கள் எல்லாம் வந்து சின்ன குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்து இதெல்லாம் காட்டிச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. அவைகளுக்கு இதெல்லாம் ஒரு இந்த கோழிகளை வீடுகளில் இங்கே வளர்க்கல, அது நாங்கள் இருக்கிற இடங்களில் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டின்னா இந்த கோழிகளை வளர்க்கலாம். இவளுக்கு இது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. இந்த மாதிரி சேவல் கூவுறது, கோழியோட சத்தங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் கேட்டு நிறைய காலங்கள் நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல இந்த சத்தங்களை கேட்க இல்லாது. ஊர்லேண்டா நாங்கள் விடிய எழும்பேக்குள்ள கோழி சேவல் கூவுற சத்தம், கோழிகள் குருவிகள் என்று மணின்ற சத்தம் உண்டு எல்லாத்தையுமே நாங்கள் எங்களோட காதால் கேட்டுக்கொண்டு இங்கே எழும்பேக்குள்ள அலாமுக்கு வச்சுட்டு எழும்ப வேண்டியதுதான். கனடாவில் பார்த்திங்கன்னா இப்படி பெரிய பெரிய மரங்கள், இப்படி காடுகள் மாதிரி வளர்ப்பினம், இந்த மரங்களை வச்சு வளர்த்து இங்கே காடுகளை மரங்களை உருவாக்குறது தான் நீங்கள் இது. இந்த மாதிரி ஃபார்ம் லேண்டுகளில் இருக்கிறார்கள் அவைண்ட வீடுகளை சுற்றி வர பெரிய லேண்டுகள் இருக்கும், நிலங்கள் இருக்கும். அப்போ அதுகளை இப்படியான மெஷின்களால் தான் இந்த புல்லுகளை வெட்டி மெயின்டைன் பண்ணுவினோம். நாங்கள் ஸ்ட்ராபெரியை பிடுங்கி முடித்த பிறகு நாங்கள் எங்களோட வாகனம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பார்க்கிங் லொட்டுக்கு வந்து இதில் எங்களோட வாகனத்தில் நாங்கள் எங்களோட பிடுங்கின ஸ்ட்ராபெரிகளை அப்படி செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம். ஸ்ட்ராபெரி மட்டும் பிக் பண்ணுறதில்ல, இந்த ஸ்ட்ராபெரியை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே பிளான்ட்ஸுகளும் வாங்கக்கூடியதாக இருக்கும். மற்றது இங்கே அவையில் தங்களோட ஃபார்மில் காவஸ் பண்ணின மரக்கறிகள் பழங்கள் எல்லாம் விற்பனை செய்கிறோம். பொலிட்டனல் ஹவுஸ் தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேங்கிங் பாஸ்கெட்டுகள் நாங்கள் எங்களை இன்டர்நெட்டில் வைக்கிற மாதிரி பொட்ஸுகள் எல்லாம் அப்படி ரெடி பண்ணி அவையில் வச்சிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தா அதெல்லாம் வேண்டி கொண்டு போய் நாங்கள் எங்களோட வீடுகளை அலங்காரமாக வச்சுருக்கலாம். சூப்பராக அந்த நல்ல வடிவாக எல்லா பிளான்ட்ஸுகளும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வடிவாக வச்சுருக்கேன். தனியாக பிளான்ட்ஸ்கள் டிஃப்ரெண்ட் கலர்களில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நல்ல வடிவாக பொட்ஸுகள் மேக் பண்ணி பொட்ஸுகளை வடிவாக வச்சுருக்கேன். நல்ல வடிவாக இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க வாங்கணும் போல தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், பாருங்க நீங்களும். என் மகனுக்கு நல்லா இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்போ அவர் ஓடி எல்லாத்தையும் பார்த்து என்னம்மா பிளான்ட்ஸுகள் அப்படியெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் பார்க்குறார் வடிவா. இதுக்குள்ளேயே இந்த பூக்கண்டு சாடிகள் அதுகள் பூக்கண்டுகள் வாங்குற இடம் முடிய இப்படியே பழங்கள் அவைண்ட ஃபார்மிலேயே உற்பத்தி செய்து அறுவடை செய்த பழங்கள் காய்கறிகள் எல்லாம் விற்கினோம். வாட்டர்மெலன், கிக்கும்பர், மற்றது இந்த சோளன், மற்றது தக்காளியில் நிறைய வெரைட்டி தக்காளிகள் இனங்கள், தக்காளிகள், ப்ளூபெரிகள், ராஸ்பெரி எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷானது. உடனேயுமே பிடிங்கி காசு பண்ணேன். இதில் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி சின்ன குட்டியாகன்ற மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டி ஆஃப் இந்த நிறைய இனங்களில் இந்த தக்காளிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். சின்ன பெருசு டிஃப்ரெண்ட் கலர்களில் டிஃப்ரெண்டாக சூப்பராக தக்காளி பழம் எல்லாம் இருந்துச்சு. தக்காளி பழம் இல்லை மட்டுமில்லை, இங்கே நிறைய மரக்கறிகளும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பூனை மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணி இப்படி வடிவாக நின்றுச்சுது உண்டு. ஏண்டா இதை விட பெயிண்டிங்கள், ஃபேஸ் பெயிண்டிங்கள், மற்ற கைகளிடம் பெயிண்டிங்கள் செய்துச்சுன்னா இது என் மகளுக்கு நல்லா பிடிச்சிட்டுது. அப்போ என் மகள் தானும் ஒரு பெயிண்டிங் செய்யணுமென்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல வந்து பெயிண்ட் செய்கிற இடத்துல வந்திருந்தா. இதெல்லாமே ஃப்ரீயாக தான் செய்து விட்டவியல்.
என் மகள் இப்படி ஒரு ரெயின்போ மாதிரி அந்த இதை சூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஃப்ளவர் மாதிரி அந்த பிக்சரை நாங்கள் அவள் ஷோ பண்ணிவினோம். விருப்பமானதை நாங்கள் காட்டினா அதே மாதிரி அவள் வடிவாக டெக்கரேட் பண்ணி இந்த பெயிண்ட் பண்ணி விட்டுச்சுன்னா நல்ல சூப்பராக செய்து இந்த ரியல் இருக்கிற மாதிரி அந்த நல்ல வடிவாக இருந்துச்சு. சூப்பராக பெயிண்ட் பண்ண மகளுக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை விட பிறகு இங்கே இந்த ஸ்ட்ராபெரி அதுக்குள்ளே க்ரீம் எல்லாம் போட்டு கொடுத்துச்சுன்னா அவையில் வேண்டி குடித்தவையால் மகனுக்கு சொக்க விருப்பம். அதனால் அவர் அந்த சொக்க போல தனக்கு பெயிண்ட் பண்ணி விட சொல்லி கேட்டு வர வேண்டிய பிக்சரில் அந்த சொக்கர் போலும் இருந்துச்சு. அப்போ அவருக்கு நல்லா பிடிக்கும்ன்றதால தனக்கு சொக்க போல பெயிண்ட் பண்ணி விட சொல்லிட்டு இருக்கிறார். அவருக்கு பிடிச்சிருக்கின்றபடியாக பொறுமையாக இருக்கிறார். அவள் நல்ல வடிவாக எந்த பிக்சரை நாங்கள் ஷோ பண்ணுறோமோ அதை நல்ல வடிவாக கேட்டு பொறுமையாக இருந்து வடிவாக பெயிண்ட் பண்ணினவ. எல்லாம் ஃப்ரீ தான். ஆனால் வேறு நல்ல கவனமாக நல்ல வடிவாக பெயிண்ட் பண்ணி விட்டவா. எனக்கு அந்த சில பேர் பெயிண்ட் பண்ணிக்குள்ள சும்மா பெயிண்ட் பண்ணுவேன். ஆனால் இவன் நல்ல வடிவாக நுணுக்கமாக எல்லாத்தையும் அவளோட சின்னாக்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்து கழிச்சு இப்படி செய்தவன் நல்லா பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. ஒரு ஸ்ட்ராபெரியை மட்டும் பிக் பண்ணிட்டு போகாமல் இப்படியானதுகளையும் அந்த இடங்களில் இருக்கக்குள்ள சின்னாக்களையும் அட்ராக்ட் பண்ணணும். அவையும் அட்ராக்டிவாக இதில் இந்த இடத்துக்கு போகணுமென்று சொல்லி விரும்பி அந்த இடங்களில் வந்திருப்பினம் வருவினம். கொஞ்சம் பொழுதுபோக்காக அவைகளுக்கும் இருக்கும். இப்படியானதுகளை செய்து கொண்டு போயிருக்குள்ள மகனுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி சொக்கர் போல் பெயிண்டிங் போட்டு முடிஞ்சது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கிளிட்டரும் அந்த சைட்டுகளுக்கு அவரை கேட்டுட்டு விருப்பமெண்டா போட்டு விட்டவா. அதுக்கு பிறகு நாங்கள் இடையில் விட்டுட்டு தான் இந்த பெயிண்டிங்குக்கு போனாங்க. இந்த கார்டன் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள அப்போ இந்த உள்ளே போயிட்டு அந்த கார்டன் செக்ஷனில் போயிட்டு அங்கே பிடிச்ச மாதிரி அந்த ஃப்ளவர்ஸுகள் கண்டுகள் வாங்குவோம்ட்டு மரக்கறிகளும் உள்ள ஃப்ரெஷ்ஷானதுகள் இருக்குது. அப்போ பார்த்து வாங்குவோம்ட்டு வந்தோம். இங்கே பார்த்தா தேனுகள் மற்றது ஜாமுகள் கட் பண்ணின ஃப்ரூட்டுகள் எல்லாம் வச்சுருந்தவைகள், கட் பண்ணின ஃப்ளவர்ஸுகள் மற்றது பேக்கரி ப்ராடக்ட்டுகள் எல்லாம் வச்சுருந்தவைகள், ஆப்பிளிலெல்லாம் எல்லா வெரைட்டி ஆஃப் ஆப்பிளும் வச்சுருந்தவைகள். இங்கே அவைண்ட ஃபார்மில் ப்ரொடக்ட் பண்ணின மேபிள் சிரப்புகள் மற்றது தேன் மற்றது அவைண்ட நெய்யுகள் சீஸுகள் இப்படி என்று எல்லாமே வச்சுருந்தவைகள், சோஸுகள் சல்சா அதுகள் எல்லாம் வச்சுருந்தவைகள், பிக்கிள்கள், அதை விட முட்டைகள், காடை வாத்து மற்றது கோழி அந்த முட்டைகள் எல்லாம் விற்பனை செய்தவைகள், மற்றது ஃப்ரெஷ்ஷான பால்கள் எல்லாம் ஆட்டுப்பால் பசுப்பால் எல்லாம் வச்சுருந்தவைகள், மற்ற சீஸுகளும் வச்சுருந்தவைகள், அதை விட பாஸ்தா அதெல்லாம் செய்து வச்சுருந்தவைகள், மற்றது இந்த பேக்கரி ப்ராடக்ட்டுகள் அவைண்ட நாங்கள் பார்க்கக்குள்ளேயே அங்கே அதை செய்து கொண்டு அந்த உடனே கொண்டதெல்லாம் அதுகளை செய்ததெல்லாம் கொண்டு வச்சு கொண்டும் இருந்தவர்கள் ஒரு ஆள் அடுக்கி கொண்டிருந்தவர். இதை நாங்கள் பிடிச்ச மாதிரி எங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு பிடிச்சதை நாங்களும் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சதுகளை வாங்கினாங்க. மேபிள் சிரப்பெல்லாம் சின்னாக்கள் வேண்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த மகனுக்கு அந்த டார்க் மேபிள் சிரப்பெல்லாம் பிடிச்சிருந்தது. இப்படி இந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்படியானதுகளை எங்களுக்கு பிடிச்சதுகளை இந்த இப்படி போயிருக்குள்ள நாங்கள் வேண்டி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுன்னு எல்லாம். இங்கே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸுகள் அதோட எங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த முழு பழங்களும் தேவையில்லைன்னு சொன்னால் பாதியாலாம் கட் பண்ணி விற்றவையால் மற்ற டேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஆரஞ்சு எல்லாம் வச்சிருந்தவையால் டேஸ்ட் பண்ணி வாங்கலாம். மற்ற ஃப்ரெஷ்ஷான கார்லிக் உள்ளி மற்ற ஸ்ப்ரிங் ஆனியன் இதை விட டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் அந்த முதல்ல நான் காட்டினான். அப்படி இது உள்ளுக்குள்ளேயும் இப்படி வச்சுருந்தவையால் தக்காளி பழங்கள் ஒவ்வொரு தக்காளி பழங்கள் வச்சுருந்தவையால் எங்கள்கிட்ட சமையலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதெல்லாம் வாங்கலாம். இது மேலே இருக்கிறது இதுக்கு மேலே இருக்கிற உள்ளின்ற பூ இது கூடுதலாக நாங்கள் பாவிக்கிறேன்னு தெரியாது, வேறு யாக்கள் பாவிப்பினோம்.
இதில் காளான்கள் அவர் உற்பத்தி செய்த காளான்கள், பம்கின், மற்றது உருளைக்கிழங்கு வெரைட்டிகள், மற்ற லெட்டஸ், ஆஸ்பரகஸ், மற்றது எல்லா வெஜிடபிள்ஸும் இங்கே இருந்துச்சு. தேவையானதை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதுகளை வாங்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே பார்க்கிங் லாட்டுக்கு வந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவைக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.